வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பு. இதுல ஒரு மொடல் பேப்பர் ஒன்று பகுதி ஒன்று வரலாறு பகுதி ஒன்றில 40 வினாக்கள் உள்ளடக்கிய பகுதி ஒன்று வினாத்தாள். இது ஒரு மொடல் பேப்பர். இவ்வாறு பரீட்சைக்கு வினாக்கள் வருமென்ற ஒரு அடிப்படையில போடப்பட்டிருக்கிறது இந்த வினாத்தாள். இப்ப இதுல இன்னைக்கு அரைவாசி வினாக்கள் 40ல அரைவாசி வினாக்கள் இன்று செய்யப்படும். நாளைய வீடியோவில் மிகுதி போடப்படும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு வகையில் ஆதரவாக அமையும். வாங்கோ இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். முதலாவது எல்லாம் கவனிக்க போட்டிருக்கு. அது எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுறது. அது 40 வினாக்களுக்கும் நீங்கள் விடை எழுத வேண்டும். அங்க 80 புள்ளிகள். ஒரு வினா நீங்க சரியான விடை கொடுத்தால் 2 புள்ளிகள். அப்ப பகுதி ஒன்றில் 80 புள்ளிகள் வழங்கப்படும். இதுல நாங்கள் முதலாவது வினாவை பார்ப்போம். இலங்கை தொடர்பான தகவல்கள் அடங்கிய இண்டிகா எனும் நூலை எழுதியவர் யார்? அப்ப இதுல 4 விடைகள் தந்திருக்கின்றது. இது வரலாற்று மூலாதாரங்கள்ல முதலாவது அத்தியாயம், அதாவது தரம் 10ல முதலாவது அலகில கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்ப இந்த இலங்கை தொடர்பான தகவல்கள் அடங்கிய இந்த நூல் எழுதியவர், இண்டிகா என்ற நூலை எழுதிய அறிஞர் இப்ப 4 விட ஒன்று மெகஸ்தனிஸ், அரிஸ்டோட்டல், தொலமி, பிளினி என்று தரப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கு சரியான விடை இந்தியா என்ற நூல் எழுதியவர் மெகஸ்தனிஸ் என்றதான் சரியான விடை. அத மாதிரி இப்ப இதுல மகாவம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் என்ற ஒரு வினா வரைக்க அது மகாநாம தேரர். அப்படி ஏதும் இப்படி நூல்கள் சம்பந்தமாக எழுதியவர்களை பற்றி கேட்கலாம். இது முதலாவது வினா. இரண்டாவது வினாவை பார்ப்போம். இது 2வது அலகில கேட்கப்பட்டது. தரம் 10 தான். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்விடமாக அமைந்த மிக பழமை வாய்ந்த குகை எது? அப்ப இது இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்விடமாக அமைந்த பழமை வாய்ந்த குகை. 4 குகைகள் இதுல தந்திருக்கிற 4 இடங்கள். குறிவிட்ட பட்ட தொம்பலென, கித்துல்கல வெல்லன, அத்தனோட அலுலென, புலட் சிங்கள பாகியன்கல. அப்ப இதுல 4வது விடை தான் இதுக்கு சரியான விடை. அதாவது அவர்கள் இந்த மிக பழமை வாய்ந்த குகை புலட் சிங்கள பாகியன் கல. 3வது வினா, துறைமுகம் ஒன்றை மையமாக கொண்டு வளர்ச்சி அடைந்த குடியேற்றம் ஒன்று எவ்வாறு அழைக்கப்பட்டது? அப்ப இதுல நான் இந்த ஷோர்ட்ஸ், என்னுடைய யூடியூப் ஷோர்ட்ஸ்ல இது சம்பந்தமான சின்ன சிறு குறிப்புகள் போட்டு நான் இவ்வளவுக்கும் அதை நீங்கள் அதிலவே பார்க்கலாம். இதுல வினாவந்தங்களுக்கு துறைமுகம் ஒன்றை மையமாக கொண்டு வளர்ச்சி அடைந்த குடியேற்றம் ஒன்று எவ்வாறு அழைக்கப்பட்டால் இதுலயும் 4 விட தந்திருக்கிறான். பட்டானகாம, கசிகாரகாம, வட்டகி காம, பாபி காம. இப்ப சரியான விடை பட்டான காம என்பதுதான் இதற்குரிய விடை. 4வது வினா, நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து அவற்றை நிர்வகிப்பதற்கு அமைச்சர்களை நியமித்தமை இந்த மன்னனது ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. அப்ப இங்க நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்து அதுக்கு அமைச்சர்களை நியமித்தமை. அப்ப இது எந்த மன்னன் காலம்? 1 பண்டுகாவியன், 2 துட்டகைமுனு, 3 பசவன், 4 பார்த்திகவையன். அப்ப இதுல பசவ மன்னன் தான் இதற்குரிய சரியான விட. இந்த பசவ மன்னன் ஒரு கால்வாயையும் அமைத்திருக்கிறான். இலகர கால்வாய் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்ப இது இந்த கேள்விக்குரிய சரியான விட பசவன். அதே போல 5வது, பன்முகப்படுத்தப்பட்டிருந்த புராதன இலங்கையின் அரசியல் அதிகாரத்தை முதலாக மத்திய மயப்படுத்திய மன்னன் யார்? இதுலயும் 4 விடைகள். அது 1 பண்டுகாவியன், 2 துட்டகைமுனு, 3 தேவநம்பியதீசன், 4 முதலாம் விஜயபாகு. அப்ப இதற்கு புராதன இலங்கையினுடைய அரசியல் அதிகாரத்தை முதலாக மத்திய மயப்படுத்திய மன்னன் துட்டகைமுனு தான் இதுல சரியான விடை. அதே போல 6வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அரசியல் நிர்வாக ஒழுங்கமைப்பில் அதிகாரிகள் கட்டமைப்பை சரியான ஒழுங்கு வரிசையில் காட்டும் விடையாக அமைவது எது? அப்ப இதுவும் நான் யூடியூப் ஷோர்ட்ஸ்ல இது ஒரு அட்டவணையாக போட்டிருக்கிறேன். அதுல போய் நீங்கள் இது முழுவதுக்குமான ஒரு அட்டவணை, அந்த நிர்வாக ஒழுங்கமைப்பு ஒழுங்கு முறையில போட்டுக்கணும். அப்ப இது இப்படியான ஒரு வினாவிரேக்க இங்க நிர்வாக ஒழுங்கமைப்பை தான் கேட்பார்கள். அப்ப அந்த நிர்வாக ஒழுங்கமைப்புன்னு கேட்க இதுல முதல்ல சரியான ஒழுங்குமுறையில போடப்பட்ட முதலாவது படு தான் இது சரி. அதாவது மவுருமுகா, மகமத, அமெத, படகரிக. அப்ப இதுதான் அந்த அரசியல் நிர்வாக ஒழுங்கமைப்பு. அப்ப இதுல இங்கால அந்த மிச்ச விடைகள் ஒழுங்கற்ற முறையில காணப்படுகின்றது. முதலாவது விட இதற்கு சரியான ஒன்று. அடுத்தது 7வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், இலங்கை எந்த மன்னனின் ஆட்சி காலத்தில் ரோமுடன் தொடர்பு வைத்திருந்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன?
இதுல 4 விட வசவன், முதலாம் காசியப்பன், பண்டுகாவியன், பார்த்திகபயன். அப்ப இதுல வந்து பார்த்திகபியன் இதுதான் 4வது விட தான் இதுக்கு சரியான விடை. அதாவது இலங்கை வந்து இந்த பார்த்திகபிய மன்னனோட தொடர்பு தான் இந்த ரோமோட தொடர்பு வைத்திருந்ததாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அடுத்தது இந்த நிரல் ஆனா நிரல் ஆவன்னான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குளம் தந்துட்டு அதுல இருந்து பிறகு இங்கால வினாக்களை கேட்கலாம். அது நீங்க சரியான முறையில நிரல் ஆனாவுக்கு பொருத்தமான முறையில சரியான விடிய நிரல் ஆவண்ணா. இதுல வந்து நிரல் 2லயும் ஆனாண்டு போட்டிருக்கு. இது நிரல் ஆவண்ணாண்டு வரவானம். அப்ப அந்த நிரல் ஆவண்ணாவிலேயும் சரியான விடைகளை தெரிந்தெடுத்து இந்த ஆனாவுக்கு ஏற்ற மாதிரி இங்க விடைகளை தெரிவு செய்யணும். தெரிவு செய்து அந்த ஒழுங்கமைப்புல இந்த 4 விடையில ஒன்றை தெரிவு செய்யணும். அப்ப இப்படியான வினாக்கள் வந்து இப்ப குளங்கள் மன்னர்கள் என்ற ஒரு நிரல் அமைப்பில வரலாம். அல்லது வந்து போர் சம்பந்தமாக அந்த நடைபெற்ற போர்களும் அந்த போர்த்துகேய தளபதிகளுடைய பெயர்களை வச்சு கேட்கலாம். அல்லது ராசதானிகள் கொஞ்சத்தை தந்துட்டு அந்த ராசதானி ஆட்சி செய்த மன்னர்களை இங்கால போடலாம். அதே போல சில மன்னர்களும் இங்கால கொஞ்சம் நூல்களையும் தந்து தொடர்படுத்தலாம். அப்ப அப்படி இவ்வாறான வினாக்கள் கூடுதலாக கேட்கப்படுகிறது. நிரல் ஆனா நிரல், இது ஆவண்ணா நிரல். முதலாவது பார்ப்போம் திரிபுடகம் நூல் உருவாக்கப்பட்டமை என்றதை பார்க்கணும். இங்க வந்து அது இதற்கு பொருத்தமானபடியே நாங்க இங்க பார்க்கணும். அப்ப திரிபீடகம் நூல் உருவாக்கப்பட்ட எந்த மன்னன் காலம்னு சொன்னால் வலகம்பா மன்னன். இப்ப இதுல எங்களுக்கு ஏதாவது 2க்கு விட சரியா தெரிஞ்சாலுமே இங்கால நாங்க டக்கண்டு விடிய நாங்கள் தெரிந்தெடுத்து இலகுவாக அந்த விடிய தெரிந்து கொள்ளலாம். அப்ப 4க்கும் தான் தெரியணும் மட்டும் இல்லை. அப்ப இதுல நாங்க இப்ப முதலாவதுலயே பார்க்கலாம். திரிபிடகம் நூல் உருவாக்கப்பட்டமை வலகம்பா மன்னனுடைய காலம். சி என்ற ஒரு விட எங்களுக்கு இப்ப இந்த 2லும் தான் இருக்கு. அப்ப மற்ற 2க்கும் போக தேவையில்லை. இனி இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கால அடுத்ததை பார்ப்போம். சோழர்களது ஆட்சியில் இருந்து நாட்டை விடுவித்தமை. அப்ப சோழர்கள் ஆட்சியில இருந்து நாட்டை விடுவித்த மன்னன் யாருன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் முதலாம் விஜயபாகு மன்னன். அப்ப இங்க இதுக்குரிய விட வந்து ஏ. அப்ப இங்க இதை பார்த்தோம்னா இதுல ஏ இல்லை. அப்ப இதுல ஏ. அப்ப ஆனபடியால எங்களுக்கு மற்ற 2க்கும் விட இங்கேயே கிடைக்கிறோம். CAEB. பத்தினி தெய்வ கோயில் திறப்பதற்கு சேர நாடு சென்றமை. அப்ப அதுக்கு மன்னன் வந்து முதலாம் கஜபாகு மன்னன். அதே போல நாட்டின் கிராம எல்லைகள் அமைக்கப்பட்டமை. அது பண்டுகாபிய மன்னனுடைய காலம் பி. அப்ப எங்களுக்கு இந்த வினாவுக்கு முதல் 2மே எங்களுக்கு சரியா வந்திருக்கு. ஏன்னா இந்த 2ம் தான் எங்களுக்கு இதுல முதல் விடையா வருகுது. ஆனா அதுலயும் அந்த 2வதுல விட விளைத்தபடியால இங்க நாங்கள் அந்த சோழர்களது ஆட்சியிலிருந்து நாட்டை விடுவித்தமே முதலாம் விஜயபாகு மன்னன். அப்ப இங்காலே அது வரையில. அப்ப இந்த விட சரியானபடியால எங்களுக்கு மற்றது எங்களுக்கு நேரடியாகவே அதுக்கு சரியானபடியே நாங்கள் கூடக்கூடியதாக இருக்கும். 2வது விட தான் சரி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இது வந்து 8வது வினா. அடுத்தது என்ன நாங்கள் 9வது வினாவுக்கு போறோம். இதுல மாறி அடிபட்டுக்கு இதுல இதுதான் 9வது வினாவை எடுப்போம். நாங்கள் 9, 10, 11 பேப்பர் ஒழுங்கில 9வது வினா இலங்கைக்கு வெள்ளரசு மர கிளை புனித தந்ததாது என்பன கொண்டு வரப்பட்டமையை முறையே குறிப்பிடும் துறைமுகங்கள். அப்ப இதுல வந்து இந்த வெள்ளரசு மரக்கிளிய கொண்டு வந்தது வந்து சங்கமித்தைன்னு சரி, சங்கமித்தையும் குழுவினர். அப்ப அவர்கள் வந்து வந்திறங்கின துறைமுகம் எங்களுக்கு கட்டாயம் ஏற்கனவே நாங்கள் 6ஆம் ஆண்டிலிருந்து அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜம்புகோளப்பட்டினம். இது தானா வந்து யானா ஜம்புகோளப்பட்டினம். வட எழுத்துல ஜ என்று வரணும். எழுத்துப்பிழ ஜம்புகோளப்பட்டினம். அப்ப இதுல வந்து அந்த வெள்ளரசு மரக்கிளிய சங்கமித்த குழுவினர் கொண்டு வந்து இறங்கின துறைமுகம் வந்து ஜம்புகோளப்பட்டினன்றது ஏற்கனவே தெரியும். அப்ப இதுல 2 துறைமுகம் தான் 2 விடைகள்ல இருக்குது ஜம்புகோளப்பட்டினம். அதே நேரம் புனித தந்ததாது கொண்டு வரப்பட்டமை. அப்ப புனித தந்ததாது கொண்டு வரப்பட்டமை அது வந்து லங்கா பட்டுன. அப்ப இதுல எங்களுக்கு வந்து 3வது விட தான் இந்த சரியான விட. வெள்ளரசு மரக்கிளை கொண்டு வரப்பட்டது ஜம்புகோளப்பட்டின. இந்த தானா ஜானாவாக்கோணம் ஜம்புகோளப்பட்டின. மற்றது புனித தந்ததாது கொண்டு வரப்பட்டது லங்கா பட்டுன என்ற இடம். அப்ப 3வது விட சரி. அடுத்தது பார்ப்போம் 10வது வினா சிவனொளி பாதமலை பௌத்த இந்து இஸ்லாம் மதத்தவர்களின் வணக்கத்துக்குரியதாக விளங்கியதிலிருந்து வெளிப்படும் முக்கியமான விடயம் பண்டைய சமூகத்தில் என்று போட்டிருக்கு. அதாவது இதுல வந்து இந்த சிவனொளி பாதமலையில 3 மதத்தவர்களுடைய, அதாவது பௌத்த மதம், இந்து மதம், இஸ்லாம் மதத்தவருடைய வணக்கத்துக்குரியதாக விளங்கியதில் இருந்து என்ன விஷயம் வெளிப்படுது என்று சொன்னால் இங்க வந்து 4 விடைகள் தந்திருக்கிறேன். ஒன்று விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கான சுதந்திரம் இருந்தமை, சமய ஒற்றுமை காணப்பட்டமை, பல்வேறு இனத்தவர் பல்வேறு மதங்களை பின்பற்றியமை, சிவனொளிவாதமலை அனைத்து பக்தர்களதும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரியதாக விளங்கியமை. அப்ப எங்களுக்கு வந்து இதுல நாங்கள் மதங்கள் சொல்லி கூட ஒற்றுமையைத்தான் அதுல பார்ப்போம். மத ஒற்றுமை.
அதாவது இங்க இந்த சமய ஒற்றுமை. அப்ப இதுக்கு சரியான விட வந்து சமய ஒற்றுமை காணப்பட்டமை. இந்த சிவனொளிபாத மேலை வந்து வணக்கத்துக்குரியதாக இருந்ததுக்கு காரணம் அங்க சமய ஒற்றுமை காணப்பட்டமை. இரண்டாவது விட தான் சரி. அடுத்தது, பின்வரும் வரலாற்று தகவல்களில் முதலாம் விஜயபாகு மன்னன் தொடர்பான தகவல்கள் மாத்திரம் உள்ளடங்கும்படியாக அமைவது. அப்ப கொஞ்சம் வரலாற்று தகவல்கள் தந்திருக்கிறோம். ஆனா இங்க மன்னன் வந்து முதலாம் விஜயபாகு மன்னன். அப்ப இந்த முதலாம் விஜயபாகு மன்னனோட தொடர்பான விடைகளைத்தான் நாங்க இங்க பார்க்கணும். எது எங்களுக்கு இதுல பொருத்தமாக இருக்குமாண்டு. முதலாவது பார்ப்போம். 4 விஷயம் என்னென்றால், புலனறுவியை நிர்வாக மத்திய நிலையமாக தெரிவு செய்தமை. 2, தலதா மாளிகையின் பாதுகாப்பிற்கு வேலைக்காரப்படையை நியமித்தமை. சி, பிரதேச வைத்தியசாலைகளை நிறுவி தேவையான வசதிகளை வழங்கியமை. டி, துலாபார கொடைகளை வழங்கியமை. அப்ப இங்க நாங்க முதலாவது பார்ப்போம். ஏயும் பியும் என்ற ஒரு விடை இருக்கு. ஏ வந்து இதுல நாங்க முதலாம் விஜயபாகு மன்னனுக்கு இது பொருந்தும். புலனறுவிய நிர்வாக மத்திய நிலையமாக தெரிவு செய்தவன். ஏன்னு சொன்னா புலனறுவிய வந்து ஏற்கனவே கலிங்கமாக என்ற படையெடுப்பால வந்து எல்லாரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போனவர்கள். அப்ப இதுல வந்து இந்த முதலாம் விஜயபாகு மன்னனுடைய இந்த தொடர் வந்து இங்க இந்த புலனறுவியை நிர்வாக மத்திய நிலையமாக அவன் தெரிவு செய்திருக்கிறான். அதே போல தலதா மாளிகையின் பாதுகாப்பிற்கு வேலைக்கார படை நியமித்தமை. இது பி. அப்ப அதுவும் இந்த முதலாம் விஜயபாகு மன்னனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விடயம். அப்ப இங்க நாங்கள் இப்ப டி எடுத்தோம்னு சொன்னால் இப்ப ஏயும் டியும் தந்திக்கணும். துலாபார கொடைகளை வழங்கியமை அது வந்து நிசங்கமெல்ல மன்னனுக்கு உரியது. அப்ப நாங்க கேட்ட கேள்வி முதலாம் விஜயபாகு மன்னனுக்கு உரியது. இங்கால மற்ற கேள்விகள் ஒன்றும் வராது. அதாவது 3வது பியும் சியும் பொருந்தா, பியும் டியும் பொருந்தாது. என்னென்னா முதலாவது புலனறுவிய நிர்வாக மத்திய நிலைமையாக தெரிவு செய்தமையே முதலாம் விஜயபாகு மன்னன். அப்ப ஏ வந்து ஆக முதலாவதுலையும் 2வதுலையும் தான் இருக்கு. ஆனால் இந்த அதுலேயும் பிழை என்னன்னு சொன்னா 2வது துலாபார கொடையை வழங்கியவன் நிசங்கமெல்ல மன்னன் என்ற காலத்துக்குரியது. அப்ப இங்க சரியான விட முதலாவது விடை. அடுத்த 12வது வினா, நிழல் ஆனாவ இங்கால நிழல் ஆவண்ணா பகுதியோட இணைக்க புறப்படும் சரியான விடை. 2 விஷயம் தந்திருக்கிறான். முதலாவது வந்து முன்னேற்றமான வைத்திய தொழில்நுட்பம் காணப்பட்டமை. இந்த நிழல் ஆவண்ணாவிலிருந்து நீங்க தெரிவு செய்ய வேணும். அதாவது முன்னேற்றமான வைத்திய தொழில்நுட்பம் காணப்பட்டமை. ஆலாகன பிரிவேனா இதுல 4 இடங்கள் தந்திருக்கிறோம். அதாவது சமநல வெவ பலாங்கொட ஆலாகன பிரிவேனா ருவன்வெளிசாய ரஞ்சா மடம் உடரஞ்சா மடம் என்று வரணும். அது அப்ப இதுல முதலாவது முன்னேற்றகரமான வைத்திய தொழில்நுட்பம் காணப்பட்டது இந்த ஆலாகன பிரிவேனா. அதே போல இரும்பை பிரித்தெடுக்கும் முறைமை வெளிப்படுகின்றமை. அது வந்து சமநில வெவ. அது வந்து ஏற்கனவே நீங்க புத்தகத்துல படிச்சிருப்பீங்க. இரும்பை பிரித்தெடுக்க முறைமை வெளிப்படுகின்றமை சமநில வெவ என்றதான் அதுக்குரிய சரியான விட. அதே போல களிமண் ஓட கல்லறைகளில் சாம்பல் பூசல் வைக்கப்பட்டிருந்தமை. சாம்பல் அஸ்தி அதாவது வைக்கப்பட்டிருந்தமை என்றதான் அது கேள்வி. அதாவது சாம்பல் அஸ்தி வைக்கப்பட்டிருந்தமை வந்து இங்க ரஞ்சா மடம் உடரஞ்சா மடம் என்று சொல்லி சொல்றது. அதே போல பாரிய கட்டிடங்களுக்கு பலம் வாய்ந்த அடித்தளம் இட்டமை. அது வந்து இந்த ருவான்வெளிசாய. அப்ப ஆகவே நாங்கள் இந்த நிழல் ஆனாவுக்கு பொருத்தமான விட வந்து 3வது விட தான் நீங்க சரியாக பொருந்தும். அடுத்தது 4 கூற்று தந்திருக்கணும். இதுல தவறான கூற்றை பார்க்கணும். சரியான கூற்றை பார்க்க கூட தவறான கூற்று எது? உரிய காலத்தில் அறுவடை செய்ய தவறும் நபர் 5 கலங்க் அபராதமாக செலுத்த வேண்டி இருந்தமை கொண்ட வட்டமான அதாவது தூண் கல்வெட்டு. அப்ப இதுல வந்து இந்த 4 கூற்றுகள் தந்திருக்கணும். அந்த 4 கூற்றுல வந்து சரியான தவறான கூற்று எதென்றதான் கேள்வி எங்களுக்கு. அதாவது சரியான கூற்றா கேட்கல தவறான கூற்று. அதே போல இதுல 2வது தந்திருக்கணும் என்னன்னு சொன்னால், அதிகாரிகளிடம் காண்பிக்காது வர்த்தக நிலையங்களில் பொருட்களை விற்பனை செய்வோரிடமிருந்து 2 மடங்காக வரி அறவிட்டமை. இது பதுளை தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிறருக்குரிய மாடுகளை திருடி கண்டுபிடிக்கப்பட்டால் மாடுகளை உரியோரிடம் கையளித்து மாடுகளின் உடலில் காணப்படும் அடையாளங்களை நெற்றியில் பதித்தல் வேவல் கெட்டிய கல்வெட்டு. 4, காடுகளில் மரங்களை வெட்டாதிருத்தலும் காட்டு மிருகங்களை கொலை செய்யாதிருத்தலும் மிகுந்தலை பலகை கல்வெட்டு. அப்ப இதுல வந்து எங்களுக்கு கேட்டகள் என்னன்னு சொன்னால், இந்த கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றிலையும் என்னென்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றதான் இந்த கூற்றுகள். ஒவ்வொரு கல்வெட்டிலையும் இப்ப உதாரணமா தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, பதுளை தூண் கல்வெட்டுல சொல்லப்பட்டது என்ன, அதே போல இங்கால வேவல் கெட்டிய கல்வெட்டுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதே போல மிகுந்தலை பலகை கல்வெட்டுல என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கின்றது.
ஆனால் சரியான கூற்ற சில வசனங்கள்ல சில கல்வெட்டுகள் சரியான விஷயத்தை தந்திருக்கு. ஆனால் இதுல ஒன்று வந்து தவறான கூற்றாக இருக்கின்றது. அதாவது காடுகள்ல மரங்களை வெட்டாதிருத்தலும் காட்டு மிருகங்களை கொலை செய்யாதிருத்தலும் என்றது மிகுந்தலை பலகை கல்வெட்டுன்னு தந்திருக்கிறேன். அப்ப இது வந்து பிழையான கூற்று. மற்ற கூற்றுகள் எல்லாம் சரியானதாக காணப்படுகிறது. இப்ப உதாரணமா பார்ப்போம். அதிகாரிகளிடம் காண்பிக்காது வர்த்தக நிலையங்களில் பொருட்களை விற்பனை செய்வோரிடம் இருந்து இருமடங்காக வரி அறவிட்டமை, அது சரி. மதுளை தூண் கல்வெட்டு. அத மாதிரி அந்த மாடுகளை திருடி கண்டுபிடித்து அதை உரியோரிடம் கையளித்து அந்த அடையாளங்களை நெற்றியில பதிக்கிறது, அது சரி. மேவல் கெட்டிய கல்வெட்டு. அப்பாகவே இதுல வந்து அந்த தவறான கூற்று 4வது விடை. 14வது வினா, புராதன சமூகத்தில் உயர் குடியினராக இருப்பதில் தாக்கம் செலுத்திய முக்கியமான காரணி. அதாவது புராதன சமூகத்துல உயர் குடியினராக இருப்பதில் தாக்கம் செலுத்திய முக்கியமான காரணி. அதுல 4 விடைகள் தந்திருக்கிறேன். மிகை உற்பத்தி தொடர்பான உரிமை, பரம்பரையாக நிலவி வந்த உரிமை, பரம்பரையாக நிலவி வந்த நில உரிமை, வர்த்தகத்தின் மூலம் அடைந்த செல்வம். அப்ப இதுல இதுக்கு சரியான விட வந்து இது பாடநூல்லையும் இருக்குது. 10ஆம் ஆண்டு அந்த புராதன சமூகம் பண்டைய சமூகம் என்றதுல மிகை உற்பத்தி தொடர்பான உரிமை என்றதுதான் இதற்கு சரியான விடை சொல்லலாம். அது இந்த தொடர்ச்சியா பார்ப்போம். அடுத்த வினா 15வது வினாவுக்கு போவோம். இதுலயும் நிரலான நிரலாவண்ணா என்று தந்திருக்கிறோம். ராசதானிகள், அதாவது வந்து அந்த தரம் 10ல உங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த உலர் வலயங்களை நோக்கி இடம்பெயர்ந்த அந்த ராசதானிகள் என்ற பாடத்திலாம் இது வருது. அதுல அந்த தம்பதனிய, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை அந்த ராசதானிகள். அதை சுருக்கமாச்சுன்னா தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள். இப்ப அது வந்து ஒழுங்கு முறையில உங்களுக்கு அந்த ராசதானிகள் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று தம்பதனியா, தம்பதனியாவுக்கு பிறகு யாப்பகுவ, அடுத்தது குருநாகல், பிறகு கம்பளை, அதற்கு பிறகு கோட்டை என்றதான் அந்த ஒழுங்கு முறை. அப்ப இங்க நிரலானா நிரலாவண்ணான்னு கொஞ்சம் விஷயம் தந்திருக்கணும். அதுல நிரல் ஆனாவுக்கு பொருந்தக்கூடியதை இந்த ஆவண்ணாவில இருந்து ஒழுங்கு முறையில பார்க்கணும். இதுல பார்ப்போம். இவன் பத்துத்தாவின் வருகை, இது வந்து எந்த ராசதானிக்கு இதுல பொருந்துமென்று பார்க்கணும். அது பாடநூலியே இருக்கிறது. கம்பள ராசதானிக்குரியது சி. அப்ப இங்க நாங்க சி என்ற விடையை எடுத்தோம்னு சொன்னால் இந்த 2ல தான் சி இருக்கு. 2வதுலையும் 4வதுலையும் தான் சி இருக்கு. அடுத்தது பார்ப்போம். சந்திரபானுவின் ஆக்கிரமிப்பு, அது வந்து எந்த ராசதானியிலன்னு சொன்னா இதுவும் பாடநூலில் இருக்கு, தம்பதனியா. அப்ப அதுக்குரிய விட வந்து ஏ. அப்ப நாங்க இதுல சி ஏ. ஆனா இங்க இதுலயும் இருக்குது சி ஏ என்ற 2வதுலையும் இருக்குது, 4வதுலையும் இருக்கு. அப்ப இன்னும் ஒன்று பார்க்கணும். பாண்டிய படை தந்ததாதுவை அபகரித்தல், அப்ப அதுக்குரிய விடையை பார்க்கணும். அதே நேரம் உங்களுக்கு இதுக்கு விட தெரியலன்னா 4வத பார்க்கலாம். தலதா பூஜாவலிய, இது ஒரு நூல். இந்த தலதா பூஜாவலிய எழுதப்பட்டமை என்றதை பார்க்கணும். இது வந்து எந்த ராசதானி காலத்துல இது எழுதப்பட்டதுன்னு சொல்லி. அப்ப அது எங்களுக்கு தெரியும். இது குருநாகல் ராசதானியில எழுதப்பட்டது. அப்ப இந்த கடைசிக்கு தலதா பூஜாவலிய எழுதப்பட்டமை தம்பதனிய, அதாவது வந்து இந்த குருநாகல் ராசதானி காலத்துல எழுதப்பட்டது. அப்ப அதுக்குரிய விடை பி. கடைசியில பி வரணும். ஆனா இந்த 2வதுல கடைசியில டி இருக்கு. அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் 4வது விட தான் சரி என்று. இப்ப உங்களுக்கு இதுல ஏதாவது ஒன்று தெரியாவிட்டாலும் அடுத்ததை கடந்து அடுத்த கேள்விக்குரிய விட சரியா தெரிந்தால் நீங்க டக்கண்டு அந்த விடையை வந்து இங்க நீங்க தெரிவு செய்து இங்கால அந்த சரியான விடையை கண்டுபிடிக்கலாம். இப்ப 2வதுலும் 4வதுலும் 2 விட இருக்குது. ஆனா அப்புறம் அங்கால பிழைக்குது. அப்ப அதுல நாங்கள் கடைசியை பார்த்தோம்னு சொன்னால் இந்த தலதா பூஜாவலி எழுதப்பட்டமை இந்த குருநாகல் ராசதானி காலத்தில். இதுல வந்து நீங்கள் இந்த ராசதானிகளும் எழுதப்பட்ட நூல்களும் என்னுடைய பெரிய வீடியோவிலே நான் அந்த ஒவ்வொரு ராசதானி காலத்தில் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டாண்டு விரிவா போட்டிருக்கேன். அந்த ராசதானிகளும் ஒவ்வொரு ராசதானிலும் என்னென்ன நூல் எழுதப்பட்டாண்டு. அதே போல ஷோர்ட்ஸ், யூடியூப் ஷோர்ட்ஸ்லையும் இந்த ஒவ்வொரு ராசதானி காலத்திலேயும் எழுதப்பட்ட நூல்கள் போட்டிருக்கேன். நீங்கள் அங்க போய் பார்த்தால் இந்த கேள்விக்குரிய விடையை நீங்க முழுமையாக பார்க்கக்கூடியதா இருக்கும். என்னுடைய பெரிய வீடியோலையும் அதே போல யூடியூப் ஷோர்ட்ஸ்லையும் போய் பார்க்கலாம், முழுமையாக விரிவாக படிக்கலாம். அடுத்த 16வது வினா, பின்வரும் வரலாற்று நிகழ்வுகளை கால ஒழுங்கின்படி அட்டவணைப்படுத்தும் போது புறப்படும் சரியான விடை. அப்ப இதுல நீங்கள் வந்து சிலதில் வந்து ஆண்டுகளும் தெரிந்திருக்க வேண்டும். இப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்ப ஏ, வெளிவிட்ட சரணங்கிற தேரருக்கு சங்கராய பதவி வழங்கியமை, போத்துக்கேயரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றியமை, தெல்காமுக விகாரையில் மறைத்து வைக்கப்பட்ட தந்ததாதுவை கண்டிக்கு கொண்டு வந்தமை, அதே போல எம்பக்க தேவாலயத்தை நிறுவியமை. அப்ப நாங்கள் இப்ப இதுல தந்ததின்படி இதற்குரிய முதலாவது கால ஒழுங்குல முதலாவதாக வர வேண்டியது வந்து எம்பக்க தேவாலயம் நிறுவியமை. அது வந்து முதலாவதாக இதுல
டி தரப்பட்டிருக்கிறது. அதே போல ரெண்டாவது பார்த்தோம்னா தெல்காமுக விகாரையில் மறைத்து வைக்கப்பட்ட தந்ததாதுவை கண்டிக்கு கொண்டு வந்தமை என்றது சி. அதே போல மூன்றாவது வெளிவிட்ட சரணங்க தேரருக்கு சங்கராய பதவி வழங்கப்பட்டமை ஏ என்ற ஒரு விடை அதுக்கு சரியானதாக அமையும். அதே போல போர்த்துகேயரை இந்த நாட்டிலே இருந்து வெளியேற்றியமை. அப்ப இதுல வந்து அந்த 3 அந்நியர்கள் இலங்கைக்கு வந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று சொல்லி வந்தவர்கள். அப்ப இதுல வந்து அந்த போர்த்துகேயரை வந்து வெளியேற்றினது, அதாவது வந்து இலங்கைக்கு வந்தவர்கள் வந்து போர்த்துகேயர் 1505ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தவர்கள். அப்ப இங்க வந்து பிறகு அவர்களை வெளியேற்றுறது வந்து ஒல்லாந்தர். அப்ப அவர்கள் வந்து 1658ஆம் ஆண்டு இலங்கைக்கு வரணும் ஒல்லாந்தர்கள். அப்ப இங்க அந்த பி என்ற விட வந்து இந்த போர்த்துகேயரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றியமை இந்த பி. இது ஒல்லாந்தரால விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இவர்கள். அப்ப 4வது விட வந்து இங்க இதுக்கு பொருத்தமாக அமையும். அதே போல 17வது வினா கண்டி ராசதானி காலத்தில் வரி வசூலிப்பு ஒழுங்கமைப்பில் குருவே பத்த என்ற பிரிவுக்கான செயற்பாடாக விளங்கியது. அப்ப இதுல வந்து நான் இந்த ஒவ்வொன்றுக்கு முறைய அந்த கண்டி ராசதானி காலத்துல வரி வசூலிப்பு முறைகள் உண்டு. அதாவது ஷோர்ட்ஸ், யூடியூப் ஷோர்ட்ஸ்ல நான் இது போட்டிருக்கேன். இது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வரிகள்னு சொல்லியும் இந்த ஒவ்வொன்றுக்கும் இது தொடர்பான வரிமுறைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த அட்டவணையை நீங்கள் அதுல போய் பார்க்கலாம். இப்ப இந்த கேள்விக்கு கண்டி ராசதானி காலத்தில் வரி வசூலிப்பு ஒழுங்கமைப்பில் குருவே பத்த என்றது யானை பிடித்தல் என்றதுதான் இதுக்கு சரியான விடை. அதே போல 18வது இது அந்த தத்துவ, அதாவது வந்து திருச்சபையோட தொடர்புடையவர்கள் ஜோன் வைக்லிப், ஜோன் கஸ், ராஸ்மஸ், மார்ட்டின் லூதர் என்போர் மறுமலர்ச்சி காலத்தில் இவற்றில் பிரசித்தி பெற்றிருந்தனர். அப்ப இது மறுமலர்ச்சியோடு தொடர்புடைய அழகு. அப்ப இவர்கள் வந்து மறுமலர்ச்சி காலத்துல இவற்றில் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். அப்ப இதுக்கு சரியான விட வந்து திருச்சபையின் ஆதிக்கத்தை விமர்சித்தமையில் இவர்கள் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். மற்ற இது புவி தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்தது அது வந்து விஞ்ஞானிகள், அது இங்க வராது. மற்ற இது வந்து சிற்ப ஓவிய கலைஞர்கள், அதுல வந்து அந்த லியானார்டோ டா வின்சியும் அவர்களுடைய மைக்கேல் ஏஞ்சலோ அதுவும் இங்க வராது. அப்ப இவர்கள் வந்து இந்த யோன்கஸ், ராஸ்மஸ் எல்லாம் திருச்சபையின் ஆதிக்கத்தை விமர்சித்தவர்கள். அதுதான் அதற்குரிய விடை. 3வது விட சரி. அடுத்தது 19வது கலிங்கராயர், சோடகங்கள் ஆகிய தென்னிந்திய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு முகம் கொடுத்த மன்னன் யார்? அந்த மன்னன் யார் என்று சொன்னால் இந்த அதுல முதலாவது வந்து 2ஆம் பராக்கிரம பாகு, அதே போல அதுல 2வது வந்து 1ஆம் புவனேக பாகு, அதே போல 3வது 2ஆம் புவனேக பாகு, 4 வந்து 3ஆம் பராக்கிரம பாகு. அப்ப அதற்குரிய சரியான விட வந்து 1ஆம் புவனேக பாகு. 20வது வினா யாழ்ப்பாண ஆட்சியாளனான சங்கிலி மன்னனுக்கும் போர்த்துகேயருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம். அதாவது சங்கிலி மன்னனுக்கு போர்த்துகேயருக்கும் இடையில மோதல் ஏற்படுவதற்கான காரணம். அப்ப இதுல 4 விடைகள் தந்திருக்கணும். ஆனா இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா சரியான விட போர்த்துகேயரின் வர்த்தக கப்பல்களுக்கு தடை ஏற்படுத்தியமை. அதுதான் இதற்குரிய முக்கியமான காரணம். அந்த சங்கிலி மன்னனுக்கும் போர்த்துகேயருக்கும் மோதல் ஏற்படுவதற்கான காரணம். அதே போல 21வது வினாவை பார்த்தோம்னா இதுக்கு நிரலாவன்னா அதுல வந்து இப்ப நான் சொன்ன அந்த நிரலானாவன்னாவில என்னென்ன விஷயங்கள்ல கேள்விகள் கேட்கப்படும்ன்றது இந்த போரும் அதை இங்க போர்த்துகேய தளபதிமாருடைய பெயர்களும் தந்திருக்கிறேன். அப்ப நீங்க இது நான் இந்த யூடியூப்ல ஷோர்ட்ஸ்ல இது போட்டிருக்கேன். இந்த போரும் அந்த போர்த்துகேய தளபதிகள் என்று ஒரு அட்டவணையே போட்டிருக்கேன். அதுல போய் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இதுல வந்து நிரல் ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி தந்திருக்கிறேன். அதுல போர்கள் ஆவண்ணா பகுதியில போர்த்துகேய தளபதிகளோட தொடர்படுத்துகிற போது புறப்படுகிற சரியான விடை தான் நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது வந்து தந்துரே. அப்ப அந்த தந்துரே என்றதுல வந்து இங்க நாங்கள் அதற்கு தொடர்பான போர்த்துகேய தளபதி யார் என்று பார்த்தோம்னா இதுக்குரிய சரியான விட, அதாவது முதலாவது விட தான் இதற்கு பொருந்தும், CABE. இப்ப தந்துரே என்பவர் வந்து இந்தியாவில தளபதி பேரோ லோபெஸ்த சூசா, சி என்ற விட. அதே போல ரந்தனிவெல போற நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதற்கு வந்து சரியான விட வந்து ஏ, கான்ஸ்டாந்தினு த சா என்றது வரும். அதே போல கண்ணுருவ போரோட தொடர்புடைய போர்த்துகேய தளபதி யார் என்று சொன்னால் தியோகோ த மெலோ. அதே போல பலன போரோட தொடர்புடைய போர்த்துகேய தளபதி யார் என்று சொன்னால் ஜெரோனிமோ த அசவேது, இ என்ற விட சரி. அப்ப இது நீங்கள் மனனம் செய்து வைத்திருக்கணும். இந்த போர்களும் இந்த போர்த்துகேய தளபதிகளும் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த விடைக்கு சரியான விடையை நீங்கள் கீறக்கூடியதாக இருக்கும். முதலாவது விட தான் இதற்கு சரியானது. அப்ப இதுல நான்
இந்த பகுதி ஒன்றில் 21 வினாக்கள் இதில் வந்து நான் செய்திருக்கிறேன் பகுதி ஒன்றில். இதனுடைய மிகுதி வந்து நாளைய வகுப்பில் வந்து நான் இது உங்களுக்கு போட்டு விடுவேன் வீடியோ. 40 வினாக்கள் கொண்டது இந்த பகுதி ஒன்று. இன்றைக்கு நான் 21 வினாக்கள் இதில் செய்திருக்கின்றேன். அப்போ இதை நீங்கள், இது ஒரு மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர் அல்ல, இது ஒரு மாடல் பேப்பர். இப்படி இது 3வது பேப்பர் நான் இப்போ இந்த வீடியோவில் செய்து கொண்டிருக்கிறேன், 3வது மாடல் பேப்பர். அப்போ ஆனபடியால் இது நீங்கள் பகுதி ஒன்றில் பயிற்சி பெறுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் என்று நினைக்கின்றேன். அப்போ இவற்றை நீங்கள் படித்து பரீட்சையில் மிகக்கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பகுதி ஒன்றில் 80 புள்ளிகளை நீங்கள் பெறுவதற்கு இவ்வாறான பாஸ் பேப்பர்கள், அதே போல் வந்து மாடல் பேப்பர்களை நீங்கள் பார்ப்பதன் மூலம் 80 புள்ளிகளையே முழுமையாகவே பெறக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.